ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற ஃபார்மேட்ஸில் தான் பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப், சில இன்ட்ரெஸ்டிங்கான லைக் தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகினரா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்க ஒரு முறை போயிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஏக் பார் வஹா கயா ஹூன் அப்படின்னு சொல்லணும். நான் போயிருக்கிறேன் அப்படின்னா மே கயா ஹூன் அப்படின்றது அர்த்தம். ஒரு முறை அப்படின்னா ஏக் பார், அங்க அப்படின்னா வஹான். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா இங்க கயாக்கு பதிலா கயி சொல்லி பேசணும். மே ஏக் பார் வஹான் கயி ஹூன் அப்படின்னு சொல்லணும். நீ அங்க எத்தனை தடவை போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் வஹான் கித்தனை பார் கயா ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் அப்படின்னா நீனு, வஹான் அப்படின்னா அங்க, எத்தனை தடவை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கித்தனை பார், கயே ஹோ அப்படின்னா போயிருக்க அப்படின்றது அர்த்தம். நான் அங்க ஒரு தடவை கூட போனதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு மே ஏக் பார் வஹான் நஹி கயா. ஸோ நான் ஒரு தடவை அப்படின்னா ஏக் பார், ஒரு தடவை கூட அப்படின்னா ஏக் பார் பி அப்படின்னு சொல்லணும். ஏக் பார் பி வஹான் நஹி கயா அப்படின்னா போனதில்லை. ஸோ கயா அப்படின்னா போனேன், கயி அப்படின்னு சொல்லலாம். இதுவே போனதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு நஹி கயா அப்படின்னு சொல்லணும். மே ஏக் பார் பி வஹான் நஹி கயா. நான் அங்க திரும்ப திரும்ப போக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே வஹான் பார் பார் ஜானா சகத்தாஹூன் அப்படின்னு சொல்லணும். பார் பார் அப்படின்னா திரும்ப திரும்ப, அக்சர் அப்படின்னா அடிக்கடி, பார் பார் ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை, திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்றதுக்கு பார் பார். ஜானா சகத்தாஹூன் அப்படின்னா போக ஆசைப்படுறேன், ஆனா சகத்தாஹூன் அப்படின்னா வர ஆசைப்படுறேன் அப்படின்றது அர்த்தம். இதுவே அவர் அங்க திரும்ப திரும்ப போக ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ வஹான் பார் பார் ஜானா சகத்தா ஹே அப்படின்னு சொல்லணும். ஓ சொல்லணும், எண்டிங்ல ஹே சொல்லணும். மே சொன்னா ஹூன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். நீ கண்டிப்பா ஒரு தடவையாவது அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹே ஏக் பார் தோ, ஒரு தடவையாவது அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் பார் தோ வஹா ஜாக்கர் தேக்னா சாகியே. ஜாக்கர் அப்படின்னா போயிட்டு, பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்னா சாகியே அப்படின்னு சொல்லணும். இங்க ஆப் அப்படின்றதும் சொல்லலாம். ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொல்லும் பொழுது ஆப் அப்படின்னு சொல்லலாம் தும்ஹேக்கு பதிலா. ஸோ ஆப் ஏக் பார் தோ வஹா ஜாக்கர் தேக்னா சாகியே. அங்க போறதுக்கு யாருமே விரும்பல அப்படின்னு சொல்றதுக்கு வஹா ஜானே கோயி நஹி சகத்தா அப்படின்னு சொல்லணும். வஹான் அப்படின்னா அங்க, ஜானா அப்படின்னா போவதற்கு, கோயி அப்படின்னா யாரும், நஹி சகத்தா அப்படின்னா விரும்பல அப்படின்றது அர்த்தம். அவங்க இவ்வளோ தடவை கூப்பிட்டோம், நீ ஏன் அங்க போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இவ்வளோ தடவை கூப்பிடுறாங்க இல்லையா, ஏன் அங்க போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உன்கி அப்படின்னா அவர்கள், உஸ்கே அப்படின்னா அவர் அவள் அப்படின்றத குறிக்கும். உன்கே அப்படின்னா அவர்கள், ப்ளூரல் ஃபார்ம்ல நிறைய பேரை சொல்லும் பொழுது, இல்ல ஒருத்தவங்களையுமே ரொம்ப ரெஸ்பெக்டா சொல்லும் பொழுது சொல்லலாம். இத்தனி பார் அப்படின்னா இவ்வளவு தடவை. புலானே பர் கூப்பிட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு புலாவோ அப்படின்னா கூப்பிடு, கூப்பிட்டாலும் அப்படின்னு சொல்றதுக்கு புலானே பர். ஸோ புலானே பர்பி தும் கியோன் நஹி ஜாத்தே. தும் அப்படின்னா நீனு, ஏன் போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியோன் நஹி ஜாத்தே அப்படின்னு சொல்லணும். அவங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ கித்தனி பார் புலாயே. கித்தனி பார் அப்படின்னா எத்தனை தடவை, எவ்வளோ தடவை. புலாயே மே நஹி ஜாவுங்கா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே நஹி ஜாவுங்கா. இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே நஹி ஜாவுங்கின்னு சொல்லணும். ஓ கித்தனி பார் புலாயே மே நஹி ஜாவுங்கி. நான் இங்க வர்றது உனக்கு பிடிக்கலையா, உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மேரா ஏஹா ஆனா அப்படின்னா நான் இங்கு வருவது. தும்ஹே கியோ பசந்த் நஹி, உனக்கு ஏன் பிடிக்கல, உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இங்க கியா அப்படின்றத சேர்க்கணும் கியோனுக்கு பதிலா. ஓகேங்களா? ஸோ கியா மேரே யஹா ஆயா, யஹா ஆனா தும்ஹே பசந்த் நஹி அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன் பிடிக்கல அப்படின்னா கியோன்னு சொல்லணும். பிடிக்கலையானே கேட்கறதுக்கு கியோ கியா அப்படின்றத சேர்த்தா போதும். அவனை மாதிரி ஆளுங்களை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு உசே ஜெய்சே
அவனை மாதிரி அப்படின்னா உஸ் ஜெய்சே உசே ஜெய்சே, அவளை மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு உசே ஜெய்சே. லோகோன்கோ அப்படின்னா ஆள்களை மக்களை அப்படின்றது அர்த்தம். ஸோ உஸ் ஜெய்சே லோகோன்கோ. மில்னா அப்படின்னா இங்க சந்திக்கிறது அப்படின்றத குறிக்கும். தேக்னா அப்படின்னா தான் பாக்குறது, பட் மீட் பண்றது அந்த அர்த்தத்துல பார்த்தா மில்னா. பகுத் முஷ்கில் ஹே அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ உஸ் ஜெய்சே லோகோன்கோ மில்னா பகுத் முஷ்கில் ஹே. நீ அவனை மாதிரி ஒரு ஆளை பார்த்திருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்றதுக்கு தும்னே அப்படின்னா நீனு, இல்ல இதுவே ரெஸ்பெக்டாட சொல்லணும் அப்படின்னா ஆப்னே அப்படின்றதும் சொல்லலாம். உஸ் ஜெய்சா அப்படின்னா அவனை மாதிரி. ஸோ அகெயின் அவளை மாதிரி அப்படின்னா அதுக்கும் வந்து உஸ் ஜெய்சா. ஆத்மி கபி, ஆத்மி அப்படின்னு சொல்லலாம், இல்ல லோகோன் அப்படின்னு சொல்லலாம் ஆலை அப்படின்னு சொல்றதுக்கு. கபி நஹி தேக்கா ஹோகா அப்படின்னு சொல்லணும். கபி நஹி அப்படின்னா ஒருபோதும், பார்த்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பார்த்திருக்கவே, அதனாலதான் கபி நஹி தேக்கா ஹோகா அப்படின்னு சொல்றோம். அவனை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே உசே ஜெய்சே. உசே ஜெய்சே அப்படின்னா அவனை மாதிரி. பகூத் லோகோன்கோ அப்படின்னா நிறைய பேரை. ஸோ உங்க லோகோன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஆத்மி அப்படின்றதும் சொல்லலாம். தேக்காஹே அப்படின்னா பார்த்து இருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். முஜே அப்படின்னா வந்து எனக்கு, ஜோ கெஹனாத்தா என்ன சொல்ல வேண்டுமோ, ஜோ அப்படின்னா என்ன, ஸோ சொல்ல வேண்டுமோ அப்படின்னு சொல்றதுக்கு கெஹனாத்தா. மேன்னே சப் கேஹ்தியா, சப் அப்படின்னா எல்லாத்தையும், கேஹ்தியா அப்படின்னா சொல்லிட்டேன். கெஹோ அப்படின்றது தான் சொல்லு அப்படின்றது அர்த்தம். இங்க கெஹ்தியா அப்படின்னா சொல்லிட்டேன் அப்படின்றது அர்த்தம். முஜே ஜோ கெஹனாத்தா மேன்னே சப் கேஹ்தியா. என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்றதுக்கு மே சப் குச் நஹி கேக் பாயா அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நானு, சப் குச் அப்படின்னா எல்லாத்தையும், நஹி கேக் பாயா அப்படின்னா சொல்ல முடியவில்லை அப்படின்றது அர்த்தம். அதை சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே அப்படின்னா எனக்கு, ஏ கெஹத்தே அப்படின்னா சொல்வதற்கு. ஸோ சொல்லுவதற்கு, சொன்னதுல அப்படின்னு சொல்றதுக்கு ஏ கெஹத்தே ஹுயி கர்வ்ஹே அப்படின்னா பெருமையா இருக்கு. இங்க கர்வ் அப்படின்றது வந்து கர்வம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, இது ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு பாருங்க உச்சரிப்பு. பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கர்வ்ஹே எனக்கு கர்வமா இருக்கு. ஸோ நீ அதை செய்யறதுக்கு ஏன் தயங்குற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் உசே கர்னேமே அதை செய்வதில் அப்படின்னா உசே, அதை அப்படின்னா உசே, கர்னேமே செய்வதில், கியோன் ஹிச் கிச்சா ரகேஹோ அப்படின்னு சொல்லி கேட்கணும். தயக்கம் அப்படின்னா ஹிச் கிச்சனா. ஸோ கியோன் அப்படின்னா ஏன், தயங்கிட்டு இருக்க, கிச் கிச்சனா ரகேஹோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உன்னை எது தடுக்குது, அதை செய்யறதுக்கு உன்னை எது தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும்ஹே கியோ ரோக் ரஹாஹே அப்படின்னு கேட்கணும். கியா ரோக் ரஹாஹே அப்படின்னா எதை தடுத்துட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அவன் காரணமே இல்லாம என் மேல கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஓ பினா கிசி வஜேகே. ஸோ வஜேசே அப்படின்னா காரணம் அப்படின்றது அர்த்தம். பினா எந்த காரணமும் இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு பினா. ஸோ ஓ பினா கிசி வஜேகே முஜ்பர் அப்படின்னா ஏன் மேல, குஸ்ஸா ஹோ ரஹேஹோ கோவப்பட்டுட்டு இருக்கான். குஸ்ஸா அப்படின்னா கோவம், கோவப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு குஸ்ஸா ஹோ ரஹாஹே அப்படின்னு சொல்லணும். குஸ்ஸா ஹோ ரஹாஹே. இங்க கோவப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றதுனால ரஹா வருது. இதுவே அவள் பெண்ணை பத்தி பேசுறீங்க அப்படின்னா இங்க ரஹாக்கு பதிலா ரஹி அது மட்டும்தான் மாறும், மற்றபடி மீதி சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓ பினா கிசி வஜே கே முஜ் பர் குஸ்ஸா ஹோ ரஹி ஹே அப்படின்றது வரும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய இடங்கள்ல பேசும்பொழுது, பேச்சு வழக்கில் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சுலபமாகவே ஹிந்தி பேச வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அகெயின் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.